புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் உள்ள படகு குழாம்களில் அரசு உயர் அதிகாரிகள் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு படகு உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் உள்ள படகு குழாம்களில் துணை ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் சுற்றுலா, மீன்வளம் உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். நோனாங்குப்பம், பாண்டி மெரினா, அரிக்கமேடு படகு குழாம்களில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் விதிகளை மீறி இயங்கும் படகுகளை கண்டுபிடித்து அவற்றின் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். உரிமம் இல்லாமல் படகு இயக்கம், பாதுகாப்பு கவசங்கள் இன்றி சுற்றுலா பயணிகளை படகுகளில் ஏற்றுதல் முதலான விதிமீறல்கள் இந்த ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டன. ஆய்வின் போது சுற்றுலா பயணிகளிடமும் அதிகாரிகள் கலந்துரையாடி நிறை குறைகளை கேட்டறிந்தனர். முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய அரசு அண்மையில் பதவியேற்றுள்ள நிலையில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரசுக்கு வரி வருவாய் தருவதில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதை தொடர்ந்து அந்த துறைக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது.